அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். மிக விசேஷமான வரலட்சுமி விரதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 21/8/2026. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கலசம் வைத்து மிக பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய வழக்கப்படி வரலட்சுமி விரதம் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு நிறைய பேர் அழைத்து சுமங்கலி பொருள்கள் எல்லாமே கொடுத்து நிறைய அழகாக இந்த வரலட்சுமி விரதத்தை கோலாகலமாக கொண்டாடுவாங்க. எனக்கு பழக்கம் இல்லை, இது எனக்கு முறையும் இல்லை, நான் எப்படி கொண்டாடுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த பதிவு. ஒரே ஒரு நாள் கலசம் வைக்காமல் மகாலட்சுமியின் திருவுருவ படம் வைத்து வரலட்சுமி பூஜையை மிக எளிய முறையில் நம்ம செய்வது எப்படி அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில். ஏன்னா எல்லாருமே வீட்டில் வெள்ளிக்கிழமை அதுவும் பூஜை பண்ணுவோம். ஆக அந்த பூஜையை வரலட்சுமி விரதமாக நம்ம எப்படி அழகாக எளிமையாக பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். யார் செய்யலாம் அப்படின்னா எல்லாருமே செய்யலாம், பழக்கம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. மகாலட்சுமியினுடைய படம் இருந்தால் எடுத்து வைத்து அலங்காரம் பண்ணி 2 பக்கமும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருங்க. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால காலையிலேயே நீங்கள் பூஜை பண்ணிடலாம். பிரம்ம முகூர்த்த வேலையில் பண்ணக்கூடிய பூஜைக்கு அதீத பலன் கிடைக்கும். காலையிலேயே பண்ணிவிடுங்க. இல்லைனா 10:30 மணிக்கு முன்னாடி பூஜையை முடிச்சிடுங்க. இல்லைனா 12 மணிக்கு மேலே பூஜை பண்ணுங்கள். இல்லைனா மாலையில் பண்ணுங்கள். இதுதாங்க பூஜை செய்கிறதுக்கு சரியான நேரம். இப்போ வரலட்சுமி பூஜை ஒரே ஒரு நாள் தான் செய்கிறேன் அப்படின்னும் பொழுது காலையில் கிழக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த பூஜைக்கு தேவையான அழகான மனை வச்சு மகாலட்சுமியினுடைய திருவுருவ படம் வைத்து பூ கொண்டு அலங்காரம் பண்ணிவிட்டு 2 குத்து விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. 5 முகமும் ஏற்றி வைத்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு டெமோன்றதுனால நான் தீபம்லாம் ஏற்றி காமிக்கல, நான் அப்படியே தான் காமிச்சிருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் அன்னைக்கு அழகாக குத்து விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மிக்கோ இல்லைனா நம்ம அன்னபூர்ணி சிலைக்கோ பார்த்தீங்கன்னா அழகாக பூஜை கண்டிப்பாக நீங்கள் அன்னைக்கு செய்யணும். அன்னபூர்ணியினுடைய விக்கிரகம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கையை அருளக்கூடிய தெய்வம்னா அது அன்னபூர்ணின்னு சொல்லுவாங்க. காசியில் மக்களினுடைய பசிப்பினியை போக்கணுன்றதுக்காக அந்த அம்மா மகா விரதம் இருந்து நமக்காக நமக்கு இந்த உணவு வறுமையை கொடுக்காமல் இருந்தவங்க, உணவு கொடுக்கக்கூடியவங்க, வறுமை இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறவங்க. ஸோ அன்னைக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு பூஜை பண்ணுங்கள். இந்த அன்னபூர்ணி காம்போவாக நம்ம லக்ஷ்மணம் ஸ்டோர்லேயே கிடைக்கிது. இப்போ நீங்கள் பூஜையில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா பூஜை பொருட்களும் லக்ஷ்மணம் ஸ்டோரில் வரலட்சுமி பூஜைக்காக நிறைய ஸ்டாக் பண்ணி இது வரைக்கும் நிறைய கொடுத்துருக்கோம், இன்னமும் கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் கூட நான் இன்றைக்கி கொரியர் பண்ணிவிடுவேன். நாளைக்கு உங்களுக்கு பூஜைக்கு நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ தேவைப்படக்கூடியவங்க இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்க எல்லா பூஜை பொருட்களுமே இருக்குது. வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. யானை உங்களுக்கே தெரியும், ஐஸ்வர்யத்தின் சின்னம்னு சொல்லுவாங்க. ஸோ 2 யானை அன்னபூர்ணிக்கு முன்னாடி நம்ம பிராஸில் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் கற்பக விருட்சம் மரம் கேட்டதை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கற்பக விருட்ச மரம் இதெல்லாம் மகாலட்சுமிக்கு உரிய பொருள்களை வரலட்சுமி பூஜை வைத்து வழிபாடு செய்கிறோம். அஷ்டலக்ஷ்மி மரம், கை விளக்கு, தீபம் போடுவதற்கு நான் உங்களுக்கு தீபம் போடலை அப்படின்றதுனால பூ கொண்டு அலங்காரம் பண்ணி காமிச்சிருக்கேன். அஷ்டலக்ஷ்மியினுடைய சோஸ்திரம், வரலட்சுமியினுடைய சோஸ்திரம் சொல்லிவிட்டு மகாலட்சுமியினுடைய போற்றிகளை சொல்லிவிட்டு நாணயங்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணுங்க. அம்மனுக்குன்னு சொல்லி இந்த கண்ணாடி அவங்க அழகு பார்த்து அவங்க ரசிக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பிராஸில். ஸோ இந்த கண்ணாடியும் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க. அது ஸ்டாக் சரியாயிடுச்சு, இப்போ ஸ்டாக் வந்திருக்கு. தேவைப்படக்கூடியவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு அம்மனுக்கு மஞ்சள், குங்குமம், மங்கள பொருள்கள் நம்ம அவங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறது. வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கும் கொடுக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், பூ, அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி நீங்கள் தட்டில் வச்சு தாம்பலம் கொடுக்கலாம். நீங்கள் யாரையும் கூப்பிடலை அப்படின்னா கூட வீட்டில் நீங்களே கூட எடுத்து வச்சு பூஜை பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ரிட்டன் கிஃப்ட் இப்போ நம்ம நிறையா ஸ்டாக் இருக்குது, வேணும்னா வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அழகாக மேக்னெட், இது லக்ஷ்மியோ இல்லைனா தாமரை, சரஸ்வதி, முருகர் எல்லா விதமான காட் ஐடலுடைய ஃபோட்டோஸ் வச்சு ஃப்ரேம் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாட்டிலில் மஞ்சள், குங்குமம் கொடுத்துட்டு பின்னாடி உங்களுக்கு மேக்னெட் இருக்கும். இந்த மேக்னெட் மூலமாக நீங்கள் எங்கே வேணாலும் இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை குழந்தைங்களுக்கும் வீட்டில் வரக்கூடிய பெண்களுக்கும் நீங்கள் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். ஸோ இந்த மேக்னெட்டும் ரெடி ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, உடனே ஷிப்மெண்ட் பண்ணிடலாம், நாளைக்கு உங்களுக்கு கிடைச்சிரும். நான் சொன்ன மாதிரி லக்ஷ்மி குபேர நாணயம் இருந்துச்சுன்னா எடுத்து லக்ஷ்மிக்கு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிடுங்க. நெய்வேத்தியமாக உங்களால் என்னென்ன செய்து வைத்து வழிபாடு செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுடுங்க. சுவாமிக்கு நம்ம மனதார செய்யக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா எளிய முறையில் இருந்தாலும் சரி, அவங்க நமக்கு எல்லாத்தையும் அருளக்கூடிய வகையில் நமக்காகத்தான் அவங்க இருக்காங்க. உங்களுக்கு தேவையானதை அம்மன் கிட்ட வரலட்சுமி பூஜை அதுவும் தாராளமாக கேட்கலாம். எனக்கு பழக்கம் இல்லை, செய்யலாமா செய்ய வேண்டாமான்னு எந்த பயமும் வேண்டாம். என்ன லக்ஷ்மி பூஜை தானே செய்ய போகிறோம் நம்ம. ஸோ தாராளமாக நீங்கள் செய்யலாம். மாதவிடாயாக இருந்தால் அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம், அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையில்.
வரலட்சுமி பூஜையை தாராளமாக மிக எளிய முறையில் கலசம் வைக்காமல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் பூஜை பண்ணி அவங்களுடைய அருள் ஆசையை பெறலாம். நன்றி.